ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை vlog. இப்போ நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கிளாஸ் ரெவென்யூல இருக்கோம். ஸோ ஸோ வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா லைக் ஒரு வீடு வந்து வியூவிங் வந்திருக்கு. ஸோ அதனால அதை பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கோம். நானும் வச்சு இப்போதைக்கு போயிட்டு இருக்கோம். வெற்றி வந்து அடுத்த ஸ்டாப்ல ஏறிப்பாரு அவரு. அவர் வந்து கிளாஸை கட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்களும் ஆக்சுவலா கிளாஸ் கட் அடிச்சுட்டா என்னன்னு கேளுங்க. அது ஆக்சுவலி ஆப்ஷனல் கிளாஸ். ஸோ வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா நாங்க ரொம்ப நாளா வீடு தேடிட்டே இருக்கோம், ஆனா எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த வியூவிங் போயிட்டு நாங்க வந்து ஒரு நல்ல வீடா தேடிட்டு இருக்கோம். இந்த வீடு வந்து எப்படி இருக்கும்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 4 நிமிஷத்துல. இந்த ஊர்ல சிக்னல் ஒண்ணுதான் கடுக்கு. அதாவது 10 அடிக்கு ஒரு இடத்துக்குலாம் சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவானுங்க. இங்க இருந்து அந்த 10 அடி தூரத்துக்கு போறதுக்கு 10 நிமிஷம் ஆயிடும் சிக்னல்ல வெயிட் பண்ணிக்கிறது. ஸோ டிராபிக் ரூல்ஸ்லாம் இங்க வந்து ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. என்ன பண்ணி ஃபாலோ பண்ணி தான் போற வீடு கூட உங்களை காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பஸ் அங்கதான் நிக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியல, அந்த சிக்னல்ல தான் நிக்குது. அங்க இருந்து இங்க வரதுக்கு ஒரு 10 நிமிஷம். அதுதான் கிடைக்கும். ரோட் கிராஸ் பண்றதுனால இப்போ நம்ம ஊர் வந்து அப்படியே கை போட்டு 50 ஜனவட்டா கிராஸ் பண்ணுறதோட, ஆனா இங்க அப்படிலாம் பண்ணா அதிகமாக கேட்போம். அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஃபைனலி எங்க பஸ் வந்துச்சு गाइस. ஸோ நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம் கைஸ். ஸோ எங்கள் கூட யார் இருக்காங்கன்னு பாருங்க. வெற்றி வந்து காலேஜ்லேருந்து வந்துட்டான். இங்கே டப்ளின்ல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா வீடு பிரச்சனை. ஹவுசிங் கிரைசிஸ். ஆமாம், ஹவுசிங் கிரைசிஸ் ரொம்ப ஹை. ஆனால் இடம் காலியாக தான் இருக்கும், வீடு தான் கட்ட மாட்டாங்க. இடம்லாம் ரொம்ப காலியாக இருக்கும், ஆனால் வீடு தான் ரொம்ப கம்மி. இப்போ நாங்கள் இருக்கிற வீடு நல்லா தான் இருக்கு, ஆனா சிலது வந்து சொல்ல முடியாத ப்ராப்ளம்ஸ். அதனால நாங்க ஒரு ஆளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 500 euros பே பண்றோம். அப்புறமா ரெண்ட், அப்புறமா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 50 euros, 550 வந்துடும் வச்சுக்கோங்க. அது நம்ம ஊர் காசுக்கு 55,000. ஆமா, சோ நம்ம ஊர் காசுக்கு இட்ஸ் 55,000 கைஸ். இவங்க எப்படி கூட்டிட்டு போறாங்க போற வீடு எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. ஒரு அப்பார்ட்மெண்டா போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் இப்போ எங்களுக்கு மட்டுமே இது இல்லை, எல்லாருக்குமே. என் கிளாஸில் என் ஃப்ரெண்ட்ஸு பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு வியூவிங் போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஆமாம், யாருக்குமே வீடு செட் ஆகிற மாதிரி தெரியவே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை. இப்போ எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனா, இஷ்டத்துக்கு எங்களால் கீசர் போட முடியாது, ஹாட் வாட்டர். ஃபேமிலி பிரச்சனை. ஆமாம், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். இல்லை நாங்கள் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வந்து ஹாட் வாட்டர் போட முடியாது, எதாவது போட்டால் எதாவது சொல்லுவாங்க. ப்ளஸ் நாங்கள் 6 பேர் இருக்கோம், கீழே வந்து 5 பேர். ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால நாங்களே எப்படியோ 3000 euros பே பண்ணுறோம், பர் பர்சன் 500. இங்கே நிறைய வீடு 2500 2800 பே பண்ணுறதுனால நாங்களே ஒரு தனியாக வீடு ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் வியூவிங் வந்திருக்கோம். அப்போ எப்படி இருக்கேன். அஸ்வினியெல்லாம் வந்து கை நிறைய சம்பாதிக்கிறா. ஸோ அதனால வந்து இங்கே யார் நிறைய சம்பாதிக்கிறான்னா சாய் தான். 1 மந்த்க்கு 1400 கிட்ட வாங்கிடுவோம். ஆமாம், போன 1 வீக் 70,000 வந்து earn பண்ணியிருக்கா. 70,000? யா, 700 euros. அது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹாலிடேஸ்னால 40 hours பண்ணேன் 1 வீக்குக்கு. அதுல தான் இவங்கெல்லாம் 45 hours பண்ணாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டோம் பாருங்க. கம்மியாக தான் நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம். ஸோ இதுலேருந்து தெரியுது நிறைய அவுட் ஆஃப் டாபிக் போகுது. இப்போ நாங்கள் வந்து வீடு பார்க்க தான் போகிறோம். இப்போ பார்ட் டைம் கதை இன்னொரு நாள் இன்னொரு vlogல நான் சொல்கிறோம். இந்த வீடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த வீடு கிடைக்கணும்னு சொல்லி நம்புறேன். கிடைக்குமா தெரியல. ஓ, ஆனால் டபுள் பெட்ரூம் பார்ப்போம்.
நாங்கள் 6 பேர் ஆக்சுவலி இருக்கோம். ஸோ வீடெலாம் பாருங்க செம்மையாக இருக்கு. ப்ளஸ் இந்த வீடு வந்து எங்கள் காலேஜ் கிட்டேயும் ரொம்ப கிட்ட எங்கள் காலேஜுக்கு. ஸோ இப்போ இருக்கிற வீடும் ரொம்ப கிட்ட தான். இதுவுமே கிட்ட. டப்ளின் கிளைமேட்ல அப்புறமா சொல்லுவோம். இந்த டப்ளின் கிளைமேட்லாம் நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது கைஸ். சம்டைம்ஸ் அப்படியே குளிரும், சம்டைம்ஸ் சடனாக. டப்ளின் கிளைமேட்லாம் நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது கைஸ். சம்டைம்ஸ் அப்படியே குளிரும், சம்டைம்ஸ் சடன்னா வெயில் அடிக்கும். அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. சடன்னா அப்படியே ரொம்ப வெயில் அடிக்கும், இல்லைன்னா அதான் திடீர்னு மழை பெய்யும். 2 நாளா வந்து என்ன டெம்பரேச்சர் பைத்தியமா வரும். அது போல கதையெல்லாம் சொன்னா அப்புறமா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். வெற்றி சைலண்டா இருக்கு. சடன்னா வெயில் அடிக்கும், இல்லை சடன்னா மழை பெய்யும். 2 நாள் டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சு, 11 டிகிரிஸ் அப்படிதான் இருக்குன்னு பார்த்தா இப்போ மறுபடியும் 2 டிகிரி 3 டிகிரி. அதான் 2 நாளா நல்லா கரெக்டா இருந்துச்சு. அவ்வளவா குளிரவே இல்லை. இன்னைக்குதான் செம்ம குளிர். எங்கனால எந்த வீடு எந்த அப்பார்ட்மெண்ட்டே கண்டுபிடிக்க முடியல கைஸ். சாய் தான் மேப் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கே இப்போ தெரியல எங்கன்னு. ஸோ நாங்க இப்போ ஓனருக்கு கால் பண்ண போறோம். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை நினைக்கிறோம், பட் தெரியல. ஸோ டெய்லி வீடியோ போட ட்ரை பண்றேன் கைஸ். அட்லீஸ்ட் வீக்லி 3 times ஆச்சும் போட ட்ரை பண்றோம். பட் படிச்சுட்டு எடிட்டிங் ப்ளஸ் பார்ட் டைம்லாம் ரொம்ப கஷ்டம். பார்ட் டைம்லாம் உனக்கு கஷ்டமே இல்லை, கொண்டுருவேன். பார்ட் டைம் கஷ்டம் இல்லைன்னு சொல்றதுனால 11 hours நிற்கிறது ஃபுல்லாக கஷ்டம் இல்லை. அவன் பார்ட் டைம் செம்ம ஜாலியாக இருக்கும். அவன் சமைப்பான், அப்படியே பக்கம் அவன் சமைக்கிறது அப்படியே சாப்பிட்டுட்டே சமைப்பான். எங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சமைப்போம். வெரி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் எங்களுக்கு. ஆனால் அவங்களோட பார்ட் டைம் அப்படி கிடையாது. நான் எந்த ரெஸ்டாரண்ட்னு பேர் சொல்ல விரும்பல, பட் டிஜே ஃப்ரைடேஸ் கேட்டுக்கோங்க, யாருமே போகாதீங்க. என்ன சொல்றாங்க தெரியல ஓனர். அவன் இங்கிலீஷ் என்ன கேள்வி. ஓகே you right yeah thank you. அதான் எந்த வீடுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த பிளாக் கிராஸ் பண்ண முடியாது. எந்த அப்பார்ட்மெண்ட் தெரியல, பட் இதுதான் நினைக்கிறோம். சுற்றி பாருங்க, நல்லா தான் இருக்கு. ஸோ ஓனர் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் வெளியே வெயிட் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் இந்த இடம் ஏதோ ஒரு ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்கு கைஸ். இந்த மரத்தை பாருங்களேன். இந்த ஊர்ல எல்லா மரமும் அப்படிதான் இருக்கு. நாங்க பாட்டு எங்க வந்து நிக்கிறோம். இந்த ஓனர் வராரா இல்லையான்னு தெரியல. சாய் எங்க வந்து கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறான். அதான் பொண்டாட்டி புள்ள குட்டி மாமியாகியவே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லாம் பார்ட் டைம் போயிட்டாங்க. நாங்கள் இங்கே நிற்கிறோம் நடு ரோட்டில் கோயம்பேட்டில் கொசுக்கட்டியில். நாங்கள் இன்னுமே இங்கே தான் கைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஓனர் வரேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் இன்னுமே வரல. இவனை பார்த்தீங்கன்னா நம்ம குளிரில் சாகிற நிலைமையில இருக்கான். சாய் வேணா பாருங்க, அப்படி ரொம்ப ஸ்டைலா இருக்கான். காது குத்தி இருக்கான், இங்க வந்து காதுலாம் குத்தி இருக்கான். ஷூல இருந்து பாப்போம். ஷூ பேண்ட். ஒரு விளாகரை கூட வச்சுட்டு உங்களால எப்படிதான் இப்போ எப்போ வராரு என்னன்னு தெரியல. சீக்கிரம் வீடு பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டோம்னா அதான் சமைச்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்ல. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்து வியூ பண்ணுறோம். ரூமு, டேபிள், கபோர்ட்ஸ் இருக்கு.
இது ஹால் கூட நல்லா தான் இருக்கு. டைனிங் டேபிள் மேலே போய் எப்படி இருக்கு சொல்லி. இது ஒரு டாய்லெட் சூப்பர் நல்லா தான் இருக்குது ரூமு. பட் 4 பேருக்கு உங்களுக்கு பத்துமான்னு தான் ஒரு டவுட்டாக இருக்குது. பட் இது சூப்பராக இருக்குல்ல இந்த ஏரியா, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இங்கே விண்டோலாம் இருக்கு போல, செம்மையாக இருக்கு. ஸ்டோர் ரூமா கட்டு. டப்ளினில் ஹவுசிங் க்ரைசஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ ஓனரை பார்த்து பேசி பார்ப்போம் எப்படி தருவாரா இல்லையா சொல்லிட்டு போய் பார்ப்போம். வீடுனா சூப்பராக தான் இருக்குது, பட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. மழை பெய்யுது. வீடெலாம் நல்லா தான் இருக்குது, பட் கிடைக்கிறது கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஹியூஜ் காம்படிஷன். சாய்க்கு நம்பிக்கை இல்லையா, பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட்டாக கிடைக்காது. ஆனால் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க, பட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதான் கரெக்டு தான். நாங்கள் இருக்கிறப்பவே ஒரு 4-5 பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ டப்ளினில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம் கைஸ் வீடு தேடுறது. வீடு தேடிட்டு போய் அதான் அதுவும் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டம். ஓகே கைஸ், இதுதான் எங்களோட டப்ளின் ஹவுஸ் சர்ச். கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் vlogல சொல்கிறோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சிரிக்கிங்.